இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்துச்சு, அதுல ஏதாவது புதுமைகள் அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லவே இல்ல. பட் யார் இத பண்ணிருப்பா, எதுக்காக பண்ணிருப்பாங்க அப்படின்றத மட்டும் தான் மிஸ்டரியா கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனா அது கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. அந்த மொமெண்ட் அப்படின்றது ஒரு நல்ல ஹை மொமெண்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்குமே ரொம்ப சூப்பரா அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கவினை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரை ரொம்ப ஈஸியா கேரி பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆண்ட்ரியாவுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இதுல கொடுக்கப்பட்டிருக்கும். இதை தாண்டி ஒரு மூணாவது கேரக்டர் ஒருத்தரோட ரோல் வந்து பிரமாதமா இருந்துச்சு. அது யாருங்கிறத சொன்னா ஒரு பெரிய ஸ்பாய்லர் ஆயிரும். கண்டிப்பா அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஆங்காங்கே நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றதும் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, ஒரு மாதிரி டிஸ்டார்டடான ஒரு ஸ்கிரீன் பிளே அமைச்சிருந்தாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி ஜென்ரிக்கான வில்லன்ஸ் அவங்களுக்கான பர்பஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் புதுமையா பண்ணியிருந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் கண்டிப்பா டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ஹெய்ஸ்